நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜேசோடி நேரில் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த 4வது வார நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம். இந்த 10வது மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு கிட்டத்தட்ட 10வது மாதம் முடிய போகுது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார், நம்மளை வழி நடத்தினார், நம்முடைய தேவைகளை சந்தித்தார், ஆபத்துகள் விபத்துகள் வராதபடி நம்மளை பாதுகாத்தார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து கொடுத்தார், மனிதருடைய கண்களில் தயவுடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். இம்மட்டும் அழைத்து கொண்டு வந்த ஏசப்பாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறியவன் ஆகிய என்னை, பொழுதில் கிடந்த எண்ணெய், பாவத்தில் கிடந்த எண்ணெய் என்னை பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ணி உண்மை உள்ளவன் என்று சொல்லி எண்ணி இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தில் கர்த்தர் அநேக இடங்களுக்கு எங்களை அழைத்து செல்கிறார். துதிய ஆராதனை நடத்தத்தக்கதாய், முழுவதும் ஜெபங்கள் நடத்தத்தக்கதாய், இன்னும் சபைகளில் மீட்டிங் நடத்தத்தக்கதாய், கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தத்தக்கதாய் கர்த்தர் கிருபையை செய்து கொண்டு இருக்கிறார். எங்களை குடும்பமாக அழைத்து கொண்டு செல்கிற ஏசப்பாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் நம்முடைய ஜேசோடிக்கு நீங்கள் தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தேவைகள் இன்னும் அதிகமாக உண்டு. இன்னும் அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நல்ல ஒரு சேனலாய் கர்த்தர் இன்னும் மாற்றட்டும், இன்னும் கர்த்தர் பயன்படுத்துவாராக. தொடர்ந்து நீங்கள் ஜோம் பண்ணி கொள்ளுங்கள். சரி, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜேசோ டிவியில் ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கப்படுகின்ற உருவாக்கும் நேரம், உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது கர்த்தருக்குள். அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சரி, இந்த 10வது மாதத்திலும் நல்ல ஒரு செய்தியின் தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த செய்தியின் தலைப்பின் மூலமாய் அவர் உங்களோடு கூட என்னோடு கூட அவர் பேசி கொண்டு வருகிறார். செய்தியின் தலைப்பு யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இதுதான் செய்தியோட தலைப்பு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செய்கிறாராம்? கிரகிக்கக்கூடாத, நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத, அதுக்கு சொல்ல முடியல, ஆச்சரியப்படும்படியாய், அதிசயப்படும்படியாய் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு 1-2 ஃபோன்லாம் வந்துச்சு. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்திருக்கிறார், எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சுருக்கிறார், நாங்கள் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நீங்களும் ஜோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப குறிப்பில் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்தார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 2025 இது நடந்துரும் சொல்லி நம்ம ஒரு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு வாதமும் முடிய நம்ம கவலையோடும் கண்ணீரோடும் ஒன்று நடந்திருக்கும், ஒன்று நடந்திருக்காது. ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குற நல்ல ஒரு வாக்குத்தத்தம், நல்ல ஒரு உடன்படிக்கை, உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை, கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செஞ்சு தருவேன் சொல்லி சொல்கிறார். இந்த இவ்வளோ கிரகிக்கக்கூடாத காரியத்தை அவர் செய்து தருவதற்கு நம்ம என்ன செய்யணும்? முதல் வாரம் பார்த்தோம், விசுவாசமாக இருக்கணும். நாம் கர்த்தருக்குள் விசுவாசமாக இருக்கணும். நம்ம மற்ற உற்றார் உறவினர்களையோ, நம்ம வாங்குகிற சம்பளங்களையோ, நம்ம செய்கிற தொழில் வருமானங்களையோ உலகத்தின் மேலே விசுவாசமாய் வைத்து அல்ல. உலகத்தின் மேல் விசுவாசம் வைத்தோம் என்று சொன்னால் கவிழ்ந்து விடுவோம். நம்ம விசுவாசம் கர்த்தர் மேலே இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். முதல் வாரம் பார்த்தோம். 2வது வாரம் என்ன பார்த்தோம்? ஊக்கமான ஜெபம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும்
ஊக்கமான ஜெபம் இருக்கணும். உறங்கி உறங்கி விழுகிற ஜெபம் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியோடும் மணலோடும் ஜெபிக்கணும். பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். உற்சாகத்தோடு ஜெபிக்கணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடமாட்டேன் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரகிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறார். 2வது வாரம். 3வது வாரம், கீழ்ப்படுகிற எண்ணம் நமக்குள்ளே வேணும். இன்றைக்கி அது நிறைய பேருக்குள்ள இல்லை. எனக்கே ஒரு சில நேரம் இல்லை. பெரியோர் சொல்கிற வார்த்தைக்கு, பெற்றோர் சொல்கிற வார்த்தைக்கு, தாய் தகப்பன் சொல்லுகிற வார்த்தைக்கு, ஆசிரியர் சொல்லுகிற வார்த்தைக்கு யார் ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதன் உயர்வான இடத்திற்கு போவான். அதை காட்டிலும் இயேசுவானவர் எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள கொடுக்கப்பட்ட வசனங்களுக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படுகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரகிக்க முடியாத ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். அப்போ கீழ்ப்படியணும். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் படித்து கொள்வது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதமான வசனங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு ஜெபிப்பது ஆசீர்வாதம் அல்ல. அது ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கிரகிக்க முடியாத அந்த வார்த்தையின் லெவலே வேற. கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது செய்வார். இந்த 4வது வாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமொழிகள் 25:15. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நீண்ட பொறுமையினால். சரியா? சரி. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. சரியா? ஒரு காரியம் ஆரம்பிக்கிறத விட அந்த முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். சரி, இன்னும் 2 வசனத்தை பார்ப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாகுவதற்கென்று நாம் அறிந்து உபத்திரவையும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த ஒரு வசனம் சொல்லுது, உபத்திரவத்தில் தான் பொறுமை வரும். பொறுமை வந்தால் தான் என்ன பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தால் தான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்துக்கு எல்லாம் சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, நாம் தேவன் தருகிற பிரமிக்க முடியாத, கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை என்பது இருக்கிறதா? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அவசரப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம்? குடும்பத்துக்காக ஓடுகிறோம், பிள்ளைகளுக்காக ஓடுகிறோம், ஊழியத்திற்காக ஓடுகிறோம். ஆனால் நம்முடைய ஓட்டம் என்பது எப்படி இருக்கு? நிறைய பேசுகிறோம், அப்படி தானே? நிறைய பேசுகிறோம், நிறைய காரியங்களை செஞ்சிருவோம். இந்த வயசில் அதை செய்யணும், இந்த வயசில் அதை செய்யணும், இந்த வயசில் அதை செய்யணும். எல்லாம் செஞ்சும் கடைசியாக பார்த்தா கட்டச்சோத்து மேலே ஏறி வந்திருப்பான். பார்த்துருக்கீங்களா? 5ஆம் கிளாஸ் நீ இங்கே படிக்கணும்,
6ஆம் கிளாஸில் இதை படிக்கணும், 10ஆம் கிளாஸில் நினைச்சணும் டைப்பிஸ்ட் படிக்கணும், கம்ப்யூட்டர் படிக்கணும், நீ அதை படிக்கணும், இதை படிக்கணும், அந்த டியூஷன் போகணும், அது போகணும், இங்கே போகணும், அந்த தொழிலை படிக்கணும், எல்லாத்தையும் அவசரமாக செஞ்சு அந்த வாழ்க்கையில் வெற்றி என்பது இல்லை. மனுஷனுக்கு எங்கே பார்த்தாலும் அவசரம். உண்மையாக உழைக்கக்கூடாது. எங்கேயாவது சைடில் வழி கிடைக்குமா, எவனையாவது ஏமாற்றி, எவன்டையாவது களவாண்டு, எவன்டையாவது பிடுங்கி மேலே வந்துடணும், எவன் சொத்தையாவது அபகரிச்சு. அவசரம். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசரம். இன்னொன்று உங்களுக்கு சொன்னால் புரியும் நினைக்கிறேன். சாலையில் சிக்னல் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு சிக்னலுக்கு 30 செகண்ட் வரும், பார்த்துருக்கிறீங்களா? 30 செகண்ட் நம்மளால் என்ன செய்ய முடியல, பொறுமையாக பைக்கில் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. அவசரம். 30 செகண்ட்லேருந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். 6, 5 அப்படி வரும்னு என் கோட்டை தாண்டி போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? சீரோண்டு வந்த பிறகு தான் சிக்னலை தாண்டணும். இவன் 6, 5 வரும் பொழுது, தாண்டும் பொழுது அந்த பக்கம் முடியாது இருக்கிற நபர் வண்டியில் மோதிடுது. அப்போ விபத்துகள் நடக்கு. நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு முன்பதாகவே வீட்டில் எழும்பி அதையெல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்தி அதை கையில் கொண்டு போகணும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, அவசரமாக எடுத்து வைக்கக்கூடாது. அவசரமாக செயல்பட்டோம் என்று சொன்னால் காரியங்கள் வாய்க்க. அவசரப்படுவது என்பது வேறு, சுறுசுறுப்பு என்பது வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற. ஒரு வேலையை சுறுசுறுப்பாய் செய்வது என்பது வேற, ஒரு வேலையை அவசரப்பட்டு செஞ்சோம் என்பது வேற. அவசரப்பட்டு செய்யும் பொழுது வார்த்தைகள் மாறும், அவசரப்பட்டு செய்யும் பொழுது பாத்திரங்கள் உடையும், அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது நாம் நினைத்த காரியம் நடக்காது. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சாது நடக்காது. யோனா வாழ்க்கையில் நடந்துச்சா? யோனாவை குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். எப்பா நீ நினிவே பட்டத்துக்கு போகணும்பா. யோனா என்ன செஞ்சான்? தேவனுடைய சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியில. அவனுடைய அவசர புத்தி எங்கே கொண்டு போச்சு? அது அவசரம் தானே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னாலே அவசர புத்தி வந்துடும். அவன் என்ன செய்யலை, நினிவே பட்டணத்துக்கு போகலை. அவன் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லி வேற பட்டணத்துக்கு போனான். ஆண்டாலும் ஆண்டவர் என்ன செய்யலை, விடலை. அவசரமாக எடுக்கிற முடிவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வராது. கர்த்தருக்காக காத்திருந்தேன். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? 1வது வசனம், கர்த்தருக்காக நான் காத்திருந்தேன், பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். என்ன அழகான வசனம். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவசரப்படக்கூடாது. வாழ்க்கையில் செத்து போனாதான் மறுபடி கொண்டு வர முடியாது. ஆனால் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. அவசரப்பட காரியம் வாய்க்காது. அவசரப்பட காரிய வெற்றி அமையாது. எதுக்கு இவ்வளோ அவசரம்? எங்கே போகிறோம்? இன்னைக்கு பைக்கில் இன்னைக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் எதுக்கு? இன்னைக்கு காரில் 130 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் எதுக்கு? அது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டு நம்ம போகலாமே. ஏன் அவசரம்? அவசரங்கள் வர 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 அற்புதங்கள் நடக்காது. தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நடக்காது. இன்னொன்று சொன்ன உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீங்கள் அவசரமாக ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒப்பிச்சுட்டு போயிருவீங்க. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களால் கேட்க முடியாது. காரணம் அவசரம். தேவன் உங்களோடு கூட பேசுகிறாரு, உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த வார்த்தையை அவசரமாய் கேட்டுட்டு கேட்காமல் ஓடிடுதோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? வேலையை சுறுசுறுப்பாக செய்யணும், அது தப்பு இல்லை. ஆனால் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. அவசரமாய் பேசும் பொழுது வார்த்தைகள் தப்பாய் வரும்.
அவசரமாக பேசும்போது வார்த்தை தப்பு தப்பாக வரும், முடிவுகள் தப்பு தப்பாக வரும், பல லட்சங்கள் நஷ்டமடையும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன வச்சுருக்காரோ அதுதான் நடக்கணும். இல்லை நான் அவசரப்பட்டு அதை கிழிச்சிருவேன், நான் அவசரப்பட்டு இதை 3 ஆக்கிடுவேன், நான் அவசரப்பட்டு 8 10 ஆக்கிடுவேன், ஒன்றும் 10 ஆக்க முடியாது, எல்லாம் பிடிங்கிட்டு போயிடும். அப்படி பிடிங்கிட்டு போனவங்க தான் உன்னை 2 பேர் உட்காந்துருக்கீங்க. அவசர புத்தி. யோபின் நண்பர்கள் 3 பேர். கடைசி நீங்கள் 42வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா யோபு 42 7வது வசனத்தில் அப்படி நீங்கள் வரும்பொழுது, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோசேப்போட பேசின பின் கர்த்தர் தேமானாய எலிபாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யோபு அவ்வளோ பிரச்சனை உட்கார்ந்துருக்கான், ரைட்டு, அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான், ரைட்டு. ஆனால் யோபுவின் நண்பர்கள் யோபு மாதிரி நிதானமாக பேசலை, அவசரப்படுதான். அவன் அவசரப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறான், அவன் அவசரப்பட்டு நிறைய பேசுகிறான். ஆண்டவருக்கு அது என்ன பிடிக்கல. இன்னைக்கு நம்ம எப்படி பேசுகிறோம், இன்னைக்கு நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம், அவசரமான முடிவெடுக்கிறோமா? நல்லா சொல்றது புரியும் நினைக்கிறேன். அவசர புத்தி நம்மகிட்ட இருக்கா? அவசர புத்தி, அவசரமான புத்தி வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வராது. அடுத்தால பார்த்தீங்கன்னா யோபு தன் சிநேகிதருக்காக ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்கிறார். அப்போ என்ன சொல்லியிருப்பார்? ஆண்டவரே, என் நண்பர்கள் பேசினதை நினைச்சீங்க, மன்னிங்க. தேவனுடைய பாதத்தில் யோபு காத்திருந்து ஜெபிக்கிறான், அவன் பொறுமையோடு ஜெபிக்கிறான் தன் நண்பர்களுக்காக. என் நண்பர்களை நீங்கள் அடிச்சிடாதீங்க, என் நண்பர்கள் எனக்கு வேணும், என் நண்பர்கள் பேசுனது தப்பு தான் ஆண்டவர்னு சொல்லி யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஆண்டவர்கிட்ட பொறுமையாக காத்திருக்கிறான். யோபு காத்திருந்ததுனால ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, அவன் எத்தனை கஷ்டப்பட்டான். ஒரு வசனம் சொல்லுவோம், யோபு 1வது அதிகாரத்தில் யோபுவின் மனைவி சொல்லுவா, நீர் இன்னுமாயா உத்தமத்தில் இருக்கீர், ஆண்டவரை தூசிச்சுட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி யோபுவின் மனைவி சொல்லுவா. ஆனாலும் யோபு என்ன செய்யலை? அவசரப்படலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுத்துட்டாருன்னா சந்தோஷப்படுதோம். ஒரு காரியத்தை செய்யலைன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் பார்த்து, ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா? நான் எவ்வளவு காணிக்க கொடுக்குறேன் அது ஆண்டவருக்கு தெரியலையா? நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறது ஆண்டவர் பார்க்கலையா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் எவ்வளவு அவசரமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், கீழ்த்தரமான வார்த்தைகள் நாம் பேசுகிறோம். தேவனை பார்த்து பேசின வார்த்தைகள் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரல. தேவனை பார்த்து அவசரமாய் பேசின வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு நன்மையை தடுத்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தேவனை பார்த்து பேசின வார்த்தைகள், நீங்கள் அவசரமாய் பேசின வார்த்தைகள், ஆத்திரமாய் பேசின வார்த்தைகள், கோபமாய் பேசின வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, நான் யோபுவின் நண்பர்களைப் போல அவசரப்படக்கூடாது, எனக்குள்ள பொறுமையை தாங்க. அவசர புத்தியை எனக்குள்ள நீங்கள் எடுத்து போடுங்க. அவசர புத்தியால் நான் இழந்து போனது நிறைய. அவசரப்பட்டு நான் பில்டிங் கட்டிட்டேன், அவசரப்பட்டு நான் தொழிலை ஆரம்பிச்சிட்டேன், அவசரப்பட்டு நான் யார்ட்டையும் கேட்காம என் மகளை நான் கட்டி கொடுத்துட்டேன். கஷ்டம் யாருக்கு? அவசரப்பட்டதுனால கஷ்டம் யாருக்கு? நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் தான். கர்த்தருடைய பாதத்தில் பொறுமையாக காத்திருக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் யோபுவின் 2வது அடுத்த நிலைமையை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா? ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரமிக்கத்தக்க, ஒரு கிரகிக்க முடியாத, ஒரு ஆச்சரியமான, ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அவசரப்படாத.
ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கிறார். அந்த வேலையை நான் பார்த்து கொண்டே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன். ஆனால் என்னுடைய ஆசை, ஆண்டவரே நான் அந்த வேலை நான் வேண்டாம் என்று சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு முழு நேரமாய் நான் உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நிறைய மனிதர்கள், ஒரு சில மனிதர்கள், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஒரு சில ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, டேவிட் நீ அவசரப்பற்றாத, அவசரப்பட்டு உன் வேலை வேண்டாம் என்று சொல்லி எழுதி கொடுத்துறாத உன் அதிகாரிகள்கிட்ட, கொஞ்சம் பொறுமையாக காத்துரு, பொறுமையாக காத்துரு. அந்த வேலை வேண்டாம் என்று சொல்லி எழுதி கொடுத்த பிறகு நாளைக்கு போய் வேலை கேட்டாலும் தரமாட்டாங்க. என்னை பார்த்து சொல்லுகிற ஒரு சில மனிதர்கள், உண்மையுள்ள ஊழியர்கள் சொல்லுகிற மனிதர்கள், ஏன் என்ன எங்கள் அம்மா கூட என்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை, அவசரப்படாத, கர்த்தருக்கு காத்துரு, கர்த்தருக்கு காத்துரு. நான் நம்ம சேனலில் நிறைய சொல்லியிருக்கேன், ஒரு நாள் வரும், தேவன் என்னோடு கூட பேசி கொண்டு இருப்பது போல ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும் பொழுது நான் எழுதி கொடுத்து விட்டு நான் முழு நேர ஊழியத்திற்கு என்று சொல்லி நான் வருவேன். அது வரைக்கும் எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை உடம்புல விலகினங்கள் வந்தாலும் நான் அவசரப்படாமல் தேவன் எனக்கு கொடுத்த பாதையில், தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில், தேவன் எனக்கு கொடுத்த வேலையில், தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தில் நான் பொறுமையோட கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத ஊழியத்தை தருவார், அதிசயமான ஊழியத்தை தருவார். எனக்கு பின்னாடி வந்த ஊழியக்காரங்களாம் என்னை முந்தி போய்கிட்டே இருக்கிறாங்க. என் ஒருத்தரெல்லாம் கேட்பார், உனக்கு பின்னாடி தானப்பா நான் வந்தேன், நம்ம நல்லா ஊழியம் பண்ண. சந்தோஷம். அவர்களுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை வச்சிருக்கிறார், ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை வச்சிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ அவசரப்படாத, நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்காத, யோனாவை போல முடிவு எடுக்காத, யோபுவின் நண்பர்களை போல நீ நினைச்சாத முடிவு எடுக்காத. யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு ஆண்டவர் அந்த தரிசனம் காண்பிக்கும் போது 17 வயசு. 17 வயசுல யோசேப்புக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் பேசுகிறார். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த சொப்பனங்கள் மூலமாய் பேசின வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 41:46 பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு 30 வயசாச்சு. அப்போ 13 வருடங்கள் யோசேப்பு காத்திருந்தான். குழியில் போட்டாங்க, அடுத்தால ஒருத்தன் விற்றாங்க, அவன் கொண்டு எகிப்தில் கொண்டு விற்றான். அவன் எகிப்து அரண்மனையில் என்ன செஞ்ச வேலை பார்த்தான். அங்கே ஒரு பிரச்சனை, சிறைச்சாலையில் 2 வருஷம் போட்டாங்க. மறுபடி ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார், அந்த நாட்டுக்கு ராஜாவுக்கு அடுத்தடுத்து கொண்டு வந்தார். இந்த சம்பவம்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சொப்பனம், அந்த தீர்க்க தரிசனம், அந்த தேவன் சொன்ன வார்த்தை உங்களுடைய அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு 13 வருடங்கள் ஆனது. நீங்கள் இன்றைக்கி அவசரப்படாதீங்க. அவசரப்பட்ட வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. அவசரப்பட்டால் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் பொறுமையோட கர்த்தருக்கு காத்துருங்க, கர்த்தருக்கு காத்துருங்க. யோசேப்பின் தரிசனங்கள் நிறைவேற 13 வருடங்கள் ஆனது. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு வருடங்கள் ஆனது. ஈசாக்குக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு வருடங்கள் ஆனது. மோசேக்கு சொன்ன திட்டங்கள் நிறைவேறுவதற்கு வருடங்கள் ஆனது. மோசேக்கு அடுத்து யோசுவாவோடு கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு வருடங்கள் ஆனது. அவசரப்படலை. அவசரப்பட்டால் வேற மாதிரி போயிடும். சோமனுமா கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசியிருக்கிறார். அவசரப்பட்டு செய்த காரியத்தினால் இழந்தது பல நன்மைகள், பல லட்சங்களை இழந்து போய் உட்காந்துருக்கிறீங்க. வாழவான்னு சொல்லி வாழ தெரியாமல் உட்காந்துருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவசரப்பட்டீங்க, இதுவரைக்கும் அவசரப்பட்டது போதும், பொறுமையை கேளுங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தோடு கூட கர்த்தர் பேசினதற்காக உமக்கு நன்றி. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவசரம் வேண்டாம் ஆண்டவரே. அவசரமாக எடுக்கிற முடிவுகள் வேண்டாம். அவசரமாய் பேசுகிற வார்த்தைகள் வேண்டாம். பொறுமையோட பொறுமையோட பொறுமையோட
பொறுமையோடு காத்திருந்து கிரகிக்க முடியாத நன்மைகளையும், கிரகிக்க முடியாத அற்புதங்களையும், கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அவசரம் வேண்டாம், பொறுமையோடு செயல்படுங்கள். கிரகிக்க முடியாத நன்மைகளும் கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களும் அநேக மனிதர்கள் ஆச்சரியப்பட முடியாத பெரிய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென்.